ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் டீ டைமில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஃபலாஃபல். இது அரபிக் டிஷ்ஷு. இது ரொம்பவே புரோட்டீன் சத்து நிறைந்தது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளை கொண்ட கடலையை ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 6லேருந்து 8 மணி நேரம் ஊறணும். அப்போ தான் நல்லா அரையும். நல்லா ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 4-5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது கூடவே இட்லி சோடா பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி ஒரு 30 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். ஏன்னா சோடா பவுடர் போட்டிருக்கோம். அது நல்லா ஊறணும். அப்போ தான் ஃபலாஃபல் நல்லா சாஃப்டாக வரும், மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம மாவை எடுத்து உருட்டி வடை மாதிரி தட்டிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெயை விட்டு நல்லா மிதமான சூட்டில் இந்த வடைகளை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இதை உடனே திருப்பி விட்டுறாதீங்க, மாவு பிரிஞ்சு வந்துடும். அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி சைட்லலாம் கோல்டன் ப்ரௌனாக வந்ததை திருப்பி விட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு ஒரே மாதிரி மிதமான சூட்டில் வேக வச்சோம்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரும். ரெடி ஆகிடுச்சு. அப்போ தான் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ ஃபலாஃபல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபலாஃபலை டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம வேக வச்ச கொண்டக்கடலை 1/2 கப்பு. இது நல்லா ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம் நல்லா குழைய. இப்போ இதை எள்ளோட சேர்த்துக்கலாம். எள்ளு பவுடரோட இதையும் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு, இதோட 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 பூண்டு பல்லை கட் பண்ணி போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு முழு எலுமிச்சம்பழ ஜூஸு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம். கொண்டக்கடலை தண்ணி இருந்தால் கூட அது கூட சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ இது நல்லா மைய அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் கூடவே கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கலாம். கார்னிஷிங்காக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஹம்மூஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹம்மூஸோட ஃபலாஃபலில் டிப் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ஃபலாஃபல் வித் ஹம்மூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.